இப்போ டெல்லியிலிருந்து சில அப்டேட்ஸையும் பார்க்கலாம். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் அங்கிருந்து நமக்கு நேரலையில் இணைகின்றார். ரமேஷ், இன்னமும் முதல்வர், துணை முதல்வர், முன்னாள் முதல்வர் எல்லாருமே பின்னடைவில் தான் இருக்காங்களா ஆம் ஆத்மி கட்சியில்? அதில் எதுவும் மாற்றங்கள் இருக்கா? அதாவது வெளியாகி வரக்கூடிய டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பாஜகவினருக்கு இன்ப அதிர்ச்சியையும் ஆம் ஆத்மி கட்சியினருக்கு ஆச்சரிய அதிர்ச்சியையும் வழங்கி கொண்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி தோல்வி முகத்தில் இருப்பது அந்த கட்சியினருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்றால், அந்த கட்சியினுடைய முகமாக பார்க்கப்படுகின்ற அமைச்சர்கள், முதல்வர், முக்கிய தலைவர்கள் கெஜ்ரிவால் உட்பட பலரும் தோல்வி முகத்தில் இருப்பது அந்த கட்சியினரே எதிர்பாராத ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சியாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது வரை வெளியாகி இருக்கக்கூடிய முடிவுகளின்படி டெல்லியில் மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 46 இடங்களிலும், ஆம் ஆத்மி கட்சி 24 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. அதனை தவிர்த்து காங்கிரஸோ அல்லது பிற கட்சிகளோ சுயேட்சைகளை யாரும் முன்னிலை வகிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுடெல்லி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து பின்தங்கியிருக்கிறார். ஒரு சில சுற்று முடிவுகளில் அவர் முன்னிலை வகித்தாலும் கூட அதன் பிறகு நடைபெற்ற அனைத்து சுற்றுகளிலும் அவர் தொடர்ந்து பின்தங்கியே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை நாம் எடுத்துக்கொண்டால் அவர் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியினுடைய முன்னாள் துணை முதல்வரான மணீஷ் சிசோதியா அவர் போட்டியிடக்கூடிய ஜங்புரா தொகுதியில் சுமார் 636 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கி இருக்கிறார். இவர் இதற்கு முன்பு வரை பட்பர்கஞ்ச் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் கூட இந்த முறை அந்த தொகுதியை விட்டு மாறி ஜங்புரா தொகுதியில் போட்டியிட்டார். தொகுதியை மாறினாலும் கூட அங்கு அவர் தொடர்ந்து தோல்வி முகத்திலேயே இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் டெல்லியினுடைய முதல்வரான அதிஷி தொடர்ந்து பின்தங்கியே இருக்கிறார். காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே பாஜக வேட்பாளர் ரமேஷ் பித்தூரியிடம் டெல்லி முதல்வர் அதிஷி தொடர்ந்து பின்தங்கியே இருக்கிறார். அங்கு அதிஷி பாஜக வேட்பாளர் ரமேஷ் பித்தூரியை காட்டிலும் 1911 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து பின்தங்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மற்றொரு முக்கிய அமைச்சரான சௌரவ் பரத்வாஜ் அவர் போட்டியிடக்கூடிய கிரேட்டர் கைலாஷ் தொகுதியிலே 1066 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து பின்தங்கி இருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரே தலைவர் என்றால் கோபால் ராய், அமைச்சர் கோபால் ராய் மட்டுமே தற்போது அவர் முன்னிலை வகிப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் போட்டியிடக்கூடிய பாபர்பூர் தொகுதியில் சுமார் 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வகிக்கிறார். இவை தவிர மற்றொரு முக்கிய அமைச்சராக இருந்த சத்யேந்தர் ஜெயின் அவர் போட்டியிட்ட ஷக்குர்பத்தி தொகுதியிலே சுமார் 18,536 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியே இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆம் ஆத்மி கட்சியினுடைய முகமாக பார்க்கப்படுகின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலே தோல்வி முகத்தில் இருப்பது அந்த கட்சியினருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மா தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். எப்போது பாஜக பர்வேஷ் வர்மாவை வேட்பாளராக அறிவித்ததோ அன்றே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இவருக்கும் இடையிலான அந்த கடும் போட்டி தொடங்கிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். இந்த இடத்துல பர்வேஷ் வர்மா யார் என்பதை பற்றி நாம் சற்று குறிப்பிட்டாக வேண்டியிருக்கிறது. பர்வேஷ் வர்மா ஏற்கனவே மேற்கு டெல்லி மக்களவை தொகுதியில் 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். 2019 மக்களவை தேர்தலில் சுமார் 5,75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். டெல்லி வரலாற்றிலேயே மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற என்ற பெருமைக்குரியவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிட்டு இருக்கக்கூடிய பர்வேஷ் வர்மா. பர்வேஷ் வர்மாவினுடைய தந்தை முன்னாள் டெல்லி முதல்வர் சாஹிப் சிங் வர்மா என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய தந்தை சாஹிப் சிங் வர்மா பாஜகவின் சார்பில் 1996 முதல் 98 வரை 2.5 ஆண்டுகள் டெல்லியினுடைய முதல்வராக பதவி வகித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமின்றி இவர்கள் தனியாக ஒரு தன்னார்வ ராஷ்டிரிய ஸ்வபாமிமான் என்கிற ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார்கள். இந்த தொண்டு நிறுவனத்தின் கீழ் பல்வேறு ஏழைகளுக்கு மற்றும் நடுத்தர மக்களுக்கு கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு தொடர்ச்சியாக அவர்கள் நிதி உதவி மற்றும் பல்வேறு உதவிகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுடெல்லி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஒரு கோட்டையாகவே பார்க்கப்பட்டது. அந்த கோட்டையில் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலையே ஒரு தோல்வி முகத்தில் இருப்பது நிச்சயமாக யாரும் எதிர்பாராத ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. தற்போது பாரதிய ஜனதா அதிகமான தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதால் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பது உறுதியாக இருக்கின்றது. ஏறத்தாழ 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடிப்பது உறுதியாக இருப்பது, இந்த செய்தி பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு. என்னதான் நாட்டையே தாங்கள் ஆட்சி செய்தாலும் நாட்டின் தலைநகரை தாங்களால் ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்ற அந்த பாஜகவினுடைய மனக்குறை இதன் மூலமாக நீங்கி இருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும்.
ரமேஷ், அந்த பர்வேஷ் வர்மா தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற பேச்சுக்களும் இருக்கா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா பார்க்குறாங்களா பிஜேபியில்? நிச்சயமா அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது முதலே அவர் அதற்கான ரேஸ்ல இருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுவும் இல்லாமல் இப்போ அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தி வெற்றி முகத்தை நோக்கி போறதுனால முதல்வருக்கான ரேஸில் அவரும் இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரமேஷ் பித்தூரியும் கூட, அதாவது டெல்லி முதல்வர் அதிஷியை எதிர்த்து தற்போது வெற்றி முகத்தில் இருக்கக்கூடிய ரமேஷ் பித்தூரியும் கூட அந்த முதல்வருக்கான ரேஸில் வந்து இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இவை தவிர துஷ்யந்த் குமார் கௌதமும் கூட முதல்வருக்கான ரேஸில் இருந்தார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர் போட்டியிடக்கூடிய கரோல்பாக் தொகுதியில் அவர் தொடர்ந்து தோல்வி முகத்தில் இருப்பதால் அவருக்கான வாய்ப்பு என்பது தற்போது இல்லை. எனவே தற்போதைய சூழலில் ரமேஷ் பித்தூரி மற்றும் பர்வேஷ் சிங் வர்மா இவர்கள் 2 பேர் தான் டெல்லி முதல்வருக்கான ரேஸில் முன்னணியில் இருக்கிறார்கள். ரமேஷ் வர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஜாட் சமூக வாக்குகள் பாரதிய ஜனதாவுக்கு அதிக அளவில் வந்து கிடைச்சிருக்கு. ஹரியானாவில் ஜாட் சமூக வாக்குகள் பாஜகவிற்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய வெற்றிக்கு ஜாட் சமூக வாக்குகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் ஜாட் சமூகத்தை சேர்ந்த பர்வேஷ் வர்மாவுக்கு முதல்வருக்கான ரேஸில் முன்னணியில் இருக்கிறார் என்றுதான் பார்க்கப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.